இவருக்கு வந்து நடிக்க தெரியாது, வைக்க தெரியாது, இது சும்மா இதை பண்ணுவார், அதை பண்ணுவார். கமல்லாம் நடிப்பார், வைப்பார். சரி, கமல் நடிப்பார், வைப்பாருன்னா அதை வச்சு என்ன புதுசாக பெருசாக பண்ணிட்டாரு அப்படின்னா அதுவும் இல்லை. இந்த டைட்டில் கார்டு இந்த மனிதனுக்கு அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டை கூட ஒரு பேட்டன் எடுக்கிற அளவுக்கு உலகத்திலே யாரும் கிடையாது. பாஷா வந்து 90s கிட்ஸுக்கு எப்படி வந்து ஒரு குடு கொடுத்துச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு 2K10 கிட்ஸுக்கு இவர் தான் ரஜினி தான் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அந்த படத்துடைய டிக்கெட் விலை வந்துட்டு 4000 வரைக்கும் போயிட்டு இருக்குல்ல சார். ரஜினி ரசிகரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப காலகாலமாகவே இது நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். சார் இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா கூட நான் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படத்திற்கு குழந்தைங்களை கூட்டு போகிறது சரியான விஷயமா? இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, வச்சுட்டாங்க, ரைட்டு. ஒரு 2 நாள் ஏ சர்டிஃபிகேட்டில் ஓட்டுங்க படத்தை, அதுக்கப்புறம் இருக்கிற சீனை பூரா கட் பண்ணி போட்டுட்டு யூஏ மாற்றி விடுங்க. மேக்ஸிமம் கூலி படத்திற்கு எவ்வளோ வசூல் ஆகும் சார்? ஒரு $2.5 மில்லியன் வந்து நார்த் அமெரிக்கன் கலெக்ஷன் மட்டும். அது இல்லாமல் யூகே கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. யூகே கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 டிக்கெட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. இது வந்து ப்ரீ சேல். இது 9 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி பண்ண ரெக்கார்டை இப்போ மறுபடியும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அடிச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் எவ்வளோ பேர் முட்டி மோதி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அவர் தான் ரெக்கார்ட் மேக்கர், அவர் தான் ரெக்கார்ட் பிரேக்கர். அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்ற கேள்வி தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஆனால் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு விஜயா தான் இருக்கும், வேற யார் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய கலெக்ஷனோட இவ்வளோ பெரிய பட்ஜெட்டட் ஃபிலிம்ஸை கையில் வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கை கொடுக்கக்கூடிய நபர் வந்து உலகத்திலே எந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரியிலும் கிடையாது. ஏன் ஹாலிவுட்லேயே இல்லை. சார் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ரஜினி சாருக்கு வந்து ஈகோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ ரஜினி சாருக்கு ஈகோ கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா அப்போ மற்ற ஆக்டர்ஸுக்குலாம் ஈகோ இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? எழுதும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா ரஜினி கமல் தான் எழுதுறாங்க இப்படின்ற பிரச்சனைலாம் ஆரம்பிச்சு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் வந்து ரொம்ப கான்சியஸாக தலைவருடைய பேரே எடுக்க மாட்டார் கமல்ஹாசன் அவர். கமல் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி ஒரு இடத்துல கேள்வி கேட்பாங்க மேம், அப்போ கூட டைவர்ட் பண்ணி வேறு இடத்துல கொண்டு போவார். இப்போ தான் மேம் இந்த தக் லைஃபுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் ரஜினி படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் பொழுது எனக்கு முள்ளு மலரும் பிடிக்கும்னு அந்த படத்தை பற்றி 2 வரி பேசுகிறாங்க. இவர் 2018 பிப்ரவரி மாதம் மையம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டார். இன்னைக்கு பாருங்க டிஎம்கேல எம்பி பதவிக்காக உட்காந்துருக்காரு. விமர்சனத்துக்கான மொத்த மூட்டையாக தான் இது வரைக்கும் கமல் இருந்திருக்காரு. வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெறித்தனமான ரஜினி ரசிகர் சத்யா நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம கூலி படம் சம்பந்தப்பட்டும் ரஜினி சார் சம்பந்தப்பட்டு நிறைய கேள்விகளை கேட்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு சார். இப்போ நாளைக்கு வந்துட்டு கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அந்த படத்துடைய டிக்கெட் விலை வந்துட்டு 4000 வரைக்கும் போயிட்டு இருக்குல்ல சார். ரஜினி ரசிகரா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கஷ்டம்தான், எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஒரு வகையில் பார்க்கும் பொழுது அது அதாவது சாமானியர்களால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குறாங்க. அது பிளாக்ல வைக்க வேணாம். பட் இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இது இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப காலகாலமாகவே இது நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இதை மாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணாலும் மேக்ஸிமம் கட்டுப்படுத்திட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல் ஒரு வாரம் முழுக்கவே இந்த ரேட் இருக்கும். அதாவது ரேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற ரேட்டை விட 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்குகளுக்கு மேலே இருக்கும். கவர்மெண்ட் நிர்ணயிச்சா கூட அது அந்த கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற அந்த சிஸ்டமே பார்த்திங்கன்னா கடைசி 20 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஆன் பேப்பர்ஸில் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி அது கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணுன்றது கடைசி ஒரு 20 வருடங்களாக இருக்குது. அப்போ அந்த 20 வருடங்களாக கவர்மெண்ட் நிர்ணயித்த வேலையிலேருந்து ஏறக்குறைய பார்த்திங்க அப்படின்னா 2 மடங்கு 3 மடங்கு தான் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் படங்களை பொறுத்து 7 நாள் 20 நாள் வரைக்கும் இருக்கும். அட்லீஸ்ட் இப்போ வந்து அது ரொம்ப கண்ட்ரோல் ஆகி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ற அளவுக்கு ஆயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலேயே பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஏரியாக்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது ப்ரெஷர். இப்போது Tier 1 சிட்டியில் பார்த்திங்கன்னா அதுலேயும் குறிப்பிட்ட ஜோன்ஸ் குறிப்பிட்ட தியேட்டர்ஸ்னே சொல்லலாம். அவ்வளோ அதுக்கு தான் அந்த ப்ரெஷருன்றது ஒரு வகையில் நம்ம ஆசுவாசப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பட் ஆனால் அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது, கண்காணிக்க முடியாத
ஒரு நேரம், ஒரு சூழ்நிலையில், ஒரு காலச்சூழலில் நம்ம இல்லை. எதையுமே ஈஸியாக கண்காணிச்சிட முடியும் அப்படின்றதுனால ஒரு போலீஸோ அப்படின்னா இது ஒரு கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பிளான் பண்ணி அதை கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். பட் ஆனால் இது வந்து நம்ம ரொம்ப வந்து இது கவர்மெண்ட் வந்து இது வந்து டேக்ஸ் மட்டுமே, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் செஸ்ஸில் வருது. ஸோ இது மட்டும்தான் வருமானம்ன்றதுனால இது கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரைவேட் என்டிட்டின்றதுனால ஒரு ப்ரைவேட் என்டிட்டிக்கு அவங்களுக்கான உரிமை இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து ஒரு ரேட்டு அதாவது கவர்மெண்ட் என்ன நிர்ணயித்தாலும் அதற்கு மேலே அவங்களால வேறு வேறு காரணங்களால் ஆட் பண்ணிக்க முடியும் ரேட்டை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட்டை கொடுத்து அது போக பாப்கார்னையும் கோக்கையும் சேர்த்து ஒரு மாதிரி ரேட்டை கூட்டிடுறாங்க. ஸோ இப்போ எனக்கு பாப்கார்ன் கோக் வேணான்னு நான் நினச்சா கூட என்னால் முடியாது. இப்போ நான் சாப்பிடாதவனாக இருந்தால் கூட என்னால் முடியாது. வேறு வழி இல்லை, நான் வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலாம் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ரைவேட் என்டிட்டின்றதுனால அவங்களோட தீர்மானம், அவங்களோட முடிவு என்னன்றதும் இதில் ப்ளே பண்ணுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம பார்க்க வேண்டியது ரஜினி படம் மேம். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்கள் நீங்கள் நம்ம ஆஸ் வி ஸ்பீக் இப்போ 50th இயர் அவர் இன்னையோட கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த ஒரு ஸ்கேலில் இப்படி நம்பர் ஒன்னாக இப்படி இவ்வளோ பெரிய கலெக்ஷனோட இவ்வளோ பெரிய பட்ஜெட்டட் ஃபிலிம்ஸை கையில் வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கை கொடுக்கக்கூடிய நபர் வந்து உலகத்திலே எந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரியிலும் கிடையாது. நீங்கள் மாலிவுட் எடுத்துக்கோங்க, பாலிவுட் எடுத்துக்கோங்க, இவர் கூட வந்த நடிகர்கள் யாருமே இன்றைக்கி அந்தந்த இண்டஸ்ட்ரியல் ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரியல்ஸ் நம்பர் ஒன்லானா இல்லை. ஏன் ஹாலிவுட்லேயே இல்லை, நீங்கள் யாரை எந்த ஒரு உலக சினிமாவில் எந்த ஒரு கண்ட்ரியும் எடுத்துக்கோங்க யாருமே இல்லை அப்படின்ற இடத்துல இப்போ இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது அவருடைய கிரேஸ் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்றைக்கும் 4000, 5000, 7000, 8000 கொடுத்து பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்றது வந்து அது இப்போ மற்ற நடிகர்களுக்கு இப்படி நடக்குமானா நடக்காது, இவருக்கு நடக்குது. அப்படிங்கும்போது இதை நாங்கள் ஒரு வகையில் ஒரு ரசிகராக அவரை விரும்புகிறவங்களா அவரை கொண்டாடுறவங்களா வந்து இது எங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷம்தான். சரி, தலைவர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, 4 வருஷத்துக்கு நாங்கள் தான் அந்த ட்ரெண்டே வந்து உருவாக்கி விட்டது. 3 வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலும் வர்ற அன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் தான், 4 வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலும் வர்ற அன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் தான். அப்படிங்கும்பொழுது எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை வரப்போகிறாரு, அன்னைக்கு ஒரு 4000 5000 கொடுத்து செலவழிச்சு அந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே மேம். அது ரெண்டாவது வந்து ஒரு படம் பார்த்தோம், 100 ரூபா கொடுத்து யார் வேணாலும் படம் பார்க்கலாம். பட் ஆனால் அது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்றது வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ யாரை ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் வச்சு கேட்டாலும் எந்த படத்துக்காக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தா அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. இட் டசன்ட் ஹேவ் டு பி ரஜினி படம்னு இருக்குன்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு படத்துக்குமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் போனன்றதை மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இப்படி சாப்பாடுன்ற பேரில் ரோடா அலைகிறாங்க, ஃபுட் வாக்குன்றாங்க, ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்றாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு விடியில் 2 மணிக்கெலாம் உட்காந்து நின்று சாப்பிட்றாங்க. இப்போ அதெல்லாம் என்ன சாப்பாடு உலகத்தில் கிடைக்காம இருக்குது, அந்த நேரத்தில் தான் கிடைக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக இப்போ 500 1000 செலவழிக்கலையா, அந்த மாதிரி இது நம்ம நினச்சிட்டு போகணும். ஆமாம். ஸோ ரஜினி ரசிகரா ரஜினியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தெரியுது. இப்போ வரைக்குமே கூலி படத்துக்காக 1.2 மில்லியன் வரைக்குமே வந்துட்டு வசூலாகிருக்குன்னு நம்ம கேட்டிருக்கோம். மேக்ஸிமம் கூலி படத்திற்கு எவ்வளோ வசூல் ஆகும் சார்? இது வந்து 2.5 மில்லியன் வந்து நார்த் அமெரிக்காவில் மட்டுமே ஆயிடுச்சு மேம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக இப்போ வந்து அஸ் வி ஸ்பீக் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஓவர்சீஸ் கலெக்ஷன் மட்டுமே ஃபஸ்ட் டே கலெக்ஷன், நான் சொல்கிறது ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 70 கோடி அப்படின்றதுல மினிமம். நான் சொல்கிறது மினிமம், பேர் மினிமம். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் 2.4 to 2.5 crores வந்து 2.4 to 2.5 மில்லியன் டாலர்ஸ் வந்து நார்த் அமெரிக்கன் கலெக்ஷன் மட்டும். அது இல்லாமல் யூகே கலெக்ஷன் போயிட்டுருக்கு. யூகே கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 டிக்கெட்டை தாண்டி போயிட்டுருக்கு. இது வந்து ப்ரீ சேல், அதாவது படம் வந்து 1ஆம் தேதி நாளைக்கு தான் வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட் டே கலெக்ஷன் நாளைக்கு. இப்போ நாளைக்கு காலையில் பார்த்தவங்க, நாளைக்கு மத்தியானம் பார்த்தவங்கன்னா நாளைக்கு நைட்டு அது மூலயமா அவங்க ரிவ்யூ மூலயமா நாளைக்கு ஈவினிங் நைட்டு புக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அது ஒரு பெரிய சங்க் இருக்குது. அது வேறு. அது இல்லாமல் நான் சொல்கிறது வெறும் ப்ரீ சேல் பார்த்திங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 80,000 90,000 டிக்கெட்டை தாண்டி எங்கே போய்ட்டுருக்குன்னா யூகேயில் போய்ட்டுருக்கு. ஆஸ்திரேலியாவில் இப்போ வரைக்கும் ப்ரீ சேல்லே வந்து டே 1 இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே கலெக்ட் பண்ணாத ஒரு இடத்துக்கு ஆஸ்திரேலியா வந்துருச்சு. நான் சொன்னேன் அந்த 2.5 மில்லியன் டாலர்ஸ் இது வந்து யூஎஸில் அண்ட் அஸ் வெல் அஸ் கனடா, மொத்தம் நார்த் அமெரிக்காவில் மட்டும். இது 9 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி பண்ண ரெக்கார்டை இப்போ மறுபடியும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அடிச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் எவ்வளோ பேர் முட்டி மோதி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அவரே வந்து அவரோட ரெக்கார்டு, அதான் கலாநிதி மேலே அழகாக சொன்னாப்புல, அவர் தான் ரெக்கார்ட் மேக்கர், அவர் தான் ரெக்கார்ட் பிரேக்கர். மேக் பண்ண ரெக்கார்டை பிரேக் பண்ணவர் அவரால் தான் முடிய பண்ணுறது. எனக்கு 9 வருஷமாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தா யாரும் முடியல, இவர் வந்து மறுபடியும் அடிச்சிருக்காரு. இப்போ இந்த ட்ரெண்டில் இப்படியே போச்சு அப்படின்னா 70 கோடி ஓவர்சீஸ் கலெக்ஷன் மட்டும் டே 1 கலெக்ஷனாக மினிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 10 கோடியை நெருங்கிட்டு இருக்கு கேரளா. அதாவது
இப்போவே அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட் டே ஆரம்பிக்கல, நாளைக்கு தான் ஆரம்பிக்குது. ப்ரீ சேல் புக்கிங்ஸ், டிக்கெட் புக்கிங்ஸ் மட்டுமே 10 கோடி நெருங்கிட்டு இருக்கு கேரளா. கர்நாடகாவும் 10 கோடி நெருங்கிட்டு இருக்கு. இங்கே தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம், அதாவது குறைந்தபட்சம் 40 கோடியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். டே ஒன் கலெக்ஷன் வந்து 40 கோடி எதிர்பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் இது வந்து எதிர்பாராத ஒரு 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 ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா ஆந்திரா, இது வந்து ஏதோ தமிழ் படம் மாதிரியே தெரியல, ஏதோ தெலுங்கு படம் மாதிரி. தெலுங்குல 20 கோடி, இதுவரை எந்த தமிழ் படமும் நிகழ்த்திராத ஒரு சாதனைன்றது 20 கோடின்றது. இது வந்து கேஜிஎஃப் லெவலில், பாகுபலி லெவலில் இது வந்து ஒப்பிட வேண்டிய ஒரு சாதனை. 20 கோடி தர வேண்டியது. ஸோ வெளிநாட்டில் ஒரு 70 கோடி, ஆந்திராவில் ஒரு 20, ஒரு 90 வச்சுக்கோங்களேன். இங்கே 10 இப்போ வரைக்கும் இது எல்லாமே 10 இது ஒரு 20 கோடின்னு வைங்களேன், 110 கோடி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது போக இங்கே ஒரு 40 கோடி, ஒரு ஒரு 200 கோடியை முதல் நாளில் வசூலிக்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது. ஸோ டே ஒன் எனக்கு தெரியும் முதல் தமிழ் படம் 200 கோடி போஸ்டரோடு வரப்போகிறது இதுவாக தான் இருக்கும். இது இல்லாமல் நார்த் இந்தியா மேம், நான் சொல்கிறது இப்போ இந்த நம்ம போட்ட மொத்த கணக்கு இருக்கு இல்லைங்களா, இது ஒரு 150ன்னு வச்சுக்கிட்டாலும், ஏன்னா 40ன்னு சொன்னேன், ப்ளஸ் வந்து மற்றெல்லாம் சேர்த்து 110, தமிழ்நாடு ஒரு 40ன்னு வச்சுக்கிட்டாலும் 150. இது போக தான் உங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நார்த் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 2.0க்கு இந்த அளவுக்கு கிரேஸ் இருந்ததா அப்படின்னா ஒரு 10% இதோட கம்மி தான் மேம். இது ஒரு 10% கம்மி தான். ஸோ அப்படிங்கும் பொழுது நார்த் இந்தியா வந்து ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால இந்த நார்த் இந்தியாவில் டே ஒன் கலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக கொண்டு போகும் அப்படின்ற ஒரு ஒரு கணிப்பில் 200ன்னு சொல்கிறேன். 200ல் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா மோந்திரம் இருக்குது. சுருக்கி பேசினாலும் 170, 175 கோடி வந்துருக்கும். டே ஒன்று இது வரைக்கும் தமிழ் படம் எதுவுமே நிகழ்த்தாத ஒரு சாதனையை நிகழ்த்த போது 200 கோடி தொட்டுச்சுன்னா ஏறக்குறைய இந்திய சினிமாவிலேயே இதுதான் 2வது படம் டே ஒன்றில் 200 அடிச்சதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கபாலியே 250 கோடின்னு எழுதுனாங்க மேம். கபாலியே வந்து பத்திரிகையாளர், உங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் இது போன்ற டிவிகளும் இன்னும் பெரிய பெரிய பத்திரிகைகளை 250 கோடின்னு எழுதுனாங்க. அப்போ வந்து ப்ராப்பர் ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் நம்மகிட்ட கிடையாது. இது வந்து நான் சொல்கிறது 10 வருஷம், ஏறக்குறைய நெருக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடின்றதுல ப்ராப்பர் ட்ராக்கிங் சிஸ்டம் இல்லாதனால அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு அந்த ஏரியா டீலர்கிட்ட ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு எடுத்து எழுதுனாங்க 250 கோடி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஒரு பாகுபலி, இப்போ ஒரு நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு புஷ்பா 2, ஒரு கேஜிஎஃப் 2, ஒரு பட்டான் ஜவான் பண்ணதை அப்போ இப்போ உள்ள மேக்னிடியூடில் அதே மாதிரி 2016 அது ஒரு மேக்னிடியூடில் அது ஒரு ட்ராக்ஷனில் தலைவர் ரஜினிகாந்த் அப்போவே பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் இப்போது ஒரு 200 கோடியை மறுபடியும் பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தான் 200 கோடி அப்படின்றது நாங்கள் மினிமம் பிச் பண்ணுறோம் மேம். ஆமாம் ஓகே சார். இப்போ நிறைய வந்துட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்ற கேள்வி தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஆனால் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு விஜயா தான் இருக்கும், வேற யார் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரஜினி ரசிகரா நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? இந்த மாதிரி சாதனைகளை பண்ணியிருந்தால் தான் மேம் சூப்பர் ஸ்டார் வந்து அன்றைக்கி அழகாக இவர் சொல்லியிருந்தார் இல்லையா, எஸ்பி முத்துராமன் அவர்கள் பேசும்பொழுது சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார். சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் சும்மா கொடுக்கல, அந்த கூலியாக இருந்த நிஜ கூலியாக இருந்த மனுஷன் இன்றைக்கி வந்து கூலின்ற ஒரு படத்துக்கு அங்கேருந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது சும்மா வரல, உழைச்சி வந்தது. ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள வழி நிறைய, அதுக்கு பின்னாடி அவர் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நிறைய. எந்த இடத்துலையுமே அவருக்கு வந்து ஈஸியாக இல்லை. அவர் வந்து மொத டே ஒன்லேருந்தே சுயம்பு தானாக யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அவராக உழைச்சி வந்தவர். பெரிய பேக்ரவுண்ட் இல்லாதவர், ஒரு சாதாரண ஒரு சின்ன மிடில் கிளாஸ்ன்னு சொல்லப்போனால் ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேயே 3 கேட்டகரி எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன். மிடில், லோயர் அண்ட் அப்பர்னு எடுத்துக்கிட்டீங்க. லோயர் மிடில் கிளாஸில் இருந்து வந்திருக்காரு அவர். ஸோ உழைப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு வந்தவர் மேம் அவர். அது இல்லாமல் உழைப்பை மட்டும் பிரதானமாக கொண்டு வந்தது இல்லாமல் அவர் வந்து எதெல்லாம் அவருடைய நெகட்டிவிட்டின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் பாசிட்டிவிட்டியாக மாற்றினார் மேம். நீ கருப்பாக இருக்கிறவன் வரக்கூடாதுன்னு மாற்றினார், சொட்டையாக இருக்கிறவன் நடிக்கக்கூடாதுன்றது மாற்றினார். இன்றைக்கும் ஆஃப்லைனில் சொட்டையாக தைரியமாக தெரியக்கூடிய ஒரே மனிதர் இவ்வளோ பெரிய ஸ்டார் டேமேஜ்ட்டு அவர் மட்டும்தான். அஜித் அஃப்கோர்ஸ், அவருக்கு அப்புறம் அஜித் இருக்கிறார். ஸோ இப்படி நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக மாற்றுறதா இருக்கட்டும். ஒரு தமிழ் சினிமாவை பாருங்களேன் நீங்கள், அதாவது பாஷா வரும்பொழுது 1995, ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 2K கிட்ஸுக்கு எப்படி ஒரு கேஜிஎஃபோ, பாகுபலியோ, புஷ்பா 2 அதே மாதிரி 90s கிட்ஸுக்கு பாஷா இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு படம். கேஜிஎஃப் எப்படி இந்தியா முழுக்க பேசப்பட்டது, ஒரு கண்டாரா எப்படி இந்தியா முழுக்க பேசப்பட்டது, இன்றைக்கி ஒரு சயாரா எப்படி இந்தியா, அந்த மாதிரி பாஷா வந்து அப்போ அவ்வளோ பெரிய கலெக்ஷனோட இந்தியா முழுக்க பேசப்பட்ட படம். கோடிகளில் அப்போவே வந்து தமிழ்நாடு இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் கோடிகளில் இது என்ன சொல்கிறது கலெக்ஷன் பண்ண படம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது வந்து அவருடைய ப்ரைம்.
அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க அவருடைய படங்கள் பேசப்பட்டது, இந்தியா முழுக்க வசூல் குவிச்சாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படங்கள் ஏறக்குறைய எத்தனையோ படங்கள் ஹிந்தி படங்கள் பண்ணியிருக்காரு, பெங்காலி மொழியில் படங்கள் பண்ணியிருக்காரு, அதேமாதிரி தெலுங்கு மொழியில் படங்கள் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட்டில் படம் நடித்த தனுஷுக்கு முன்னாடி நடித்த ஒரே தமிழ் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இப்படி பலதரப்பட்ட இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்துக்கு வந்து பலதரப்பட்ட ஆட்ரிபியூட்ஸ் இருக்குங்க. சும்மா ஒன்றும் இல்லை, வந்தேன் நான் பாட்டுக்கு நடித்தேன், கமர்ஷியல் படங்கள் நடிச்சுட்டு போனேன்னு இல்லை. கமர்ஷியல் படத்துக்கு பைபிளே அவர் தான், ஒரு பாஷா தான், ஒரு படையப்பா தான், அதுக்கு டிக்ஷனரியே அதுதான் அப்படின்ற அளவுக்கு பல, அதாவது நினச்சி பார்க்க முடியாத சம்பவங்களை பண்ணுவார் அவர். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் பலம் அப்படின்றது இருக்குது மேம். இப்போ எப்படின்னா இன்றைக்கி பாருங்கள், காலையில் நாங்கள் கூட எழுதுறோம் மேம், நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் கூலியை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆரம்பிச்சு வச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் எழுதுறாங்க, 50 வருடங்களை முடிச்சிட்டீங்க, இது ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனை, உங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் இருந்தாருன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய விழா எடுத்திருப்பாரு, யாராவது ஒருத்தர் ஒரு விழா எடுங்கப்பான்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அதை எடுத்துகிட்டு அடுத்து எடப்பாடியார், அதை எடுத்துகிட்டு அடுத்து உதயநிதி ஸ்டாலின், அடுத்து வரிசையாக அடுத்து வரும். நீங்கள் விஷயம் என்ன, இது வந்து அவருக்கு ரொம்ப சர்வசாதாரணம். ஏன்னா பிரதமர் அளவு எழுதுவாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, பிரதமர் அளவுக்கு அவரோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுலாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஸோ அன்னைக்கு கலாநிதி மாறன் சொல்லும்போது சொன்னார், இந்தியாவில் எந்த ஒரு சிஎம்க்கு இவர் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்பாங்க, எடுத்தே ஆகணும், அடுத்து பிஎம்கே எடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு சொன்னார். ஸோ நீ அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வரல தலைவர், அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வரல அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக இருந்தாலும் இன்றைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அவர் தேவைப்படுறாங்க. எதுக்கு விட்டு போயிடலாம்ல. ஸோ சினிமா மட்டும் நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அங்கே உள்ள ப்ரெசன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கலெக்ஷன்ஸையோ இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலே நம்பர் 1 இருக்கிறதுன்றது ஒரு ஆஸ்பெக்ட். அது இல்லாமல் அவருக்கு சம்பந்தமே இல்லைன்னு வெளியில் போன அரசியல்வாதிகளுக்கும் அவர் தேவைப்படுற அளவுக்குலாம் இம்பாக்ட் எல்லாராலும் கொடுத்த முடியாது. ஸோ இந்த பட்டம் வந்து சாதாரண ஒரு நடிகனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம்னு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற கேள்வியை இன்னும் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க மேம். நீங்கள் இந்த பட்டத்துக்கு கிரேஸ் இருக்குன்றது உண்மை. இப்போ ஒரு லேடி உலகநாயகன்னு யாராவது இருக்காங்களா, ஒரு காமெடி உலகநாயகன்னு யாராவது இருக்காங்களா, யார் எடுத்துக்கோங்க, லேடி சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்கிறாங்க, அகில உலக சூப்பர் ஸ்டார்னு போட்டு காமெடியாக இருந்தாலுமே அந்த சூப்பர் ஸ்டாருக்கு மேலே தான், அந்த பட்டத்துக்கு மேலே தான் எல்லாருக்கும் குறியாக இருக்குன்றது இருக்கட்டுமே. பட் ஆனால் அந்த பட்டத்துக்கு பின்னால் உள்ள வழிகளையும், அந்த பட்டம் எப்படி ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது, யார் கொடுத்தா, சும்மா கொடுக்கல. இப்போ நீங்கள் சொல்ல வந்து இப்போ அடுத்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, விஜய்க்கு பட்டம் கொடுத்தது அவங்க அப்பா. இப்போ எங்கள் அப்பா எனக்கு என்ன வேணாலும் பட்டம் கொடுக்கலாம், நான் ஒரு உலகத்துக்கே வந்தால் அரசன்னு கொடுத்துட்டு போகலாம், உலக அரசன்னு கொடுத்துட்டு போகலாம், ரைட்டுங்களா. உங்கள் அப்பா உங்களுக்கு பட்டம் கொடுத்தாரு, நீங்கள் இன்றைக்கி இளைய தளபதியாக நீங்கள் தளபதியாகி நீங்கள் இருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறதுல ஆனால் இவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ப்ரொடியூசர், அதுதான் வந்து அந்த பிஸ்னஸ். நான் பிஸ்னஸை பார்க்குறேன், இவரோட பிஸ்னஸுக்கு இவ்வளோ ஒர்த் இருக்குது, இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாராக வருவான்னு இவர் கொடுத்தாங்க பட்டம். அதுக்கப்புறம் அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ரசிகர்கள் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற டைட்டில் கார்டே வந்து எவ்வளோ ஓஜி தெரியுமா மேம். அது அந்த மாதிரி இந்த டைட்டில் கார்டு இந்த மனிதனுக்கு அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டை கூட ஒரு பேட்டன்ட் எடுக்கிற அளவுக்கு உலகத்திலே யாரும் கிடையாது. நீ ஷாருக்கான் ஒரு அமெரிக்கான் ஒரு அந்தந்த படங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஃபாண்ட்டில் வரும். உலகநாயகன் கமலும் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே பல பேர்கள் பல பட்டங்களை வச்சுட்டு வந்திருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பல டிஃப்ரெண்ட்டான என்ன சொல்கிறது லோகோஸில் வந்திருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் கடைசி ஒரு 30 வருஷமாக இதுதான் இவருக்கு லோகோ, இதை போட்டால் உலகமே அந்த ஒரு நிமிஷம் அந்த லோகோ வர்ற நிமிஷம் ஸ்தம்பிக்கும், தியேட்டர் வந்து அதிரும் அப்படின்ற அந்த ஒரு பேட்டன்ட் எடுத்துக்கிட்டது கூட யாரும் கிடையாது. அப்படி ஒரு பேட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு அதுக்கு இருக்குது மேம், அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது மேம். ஸோ அது அடுத்தது யாருன்னு பேசிக்கிட்டே நம்ம இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அது யாராலையும் அந்த இடத்துக்கு வர முடியாது. நீங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறது கஷ்டம் மேம், ரைட்டுங்களா, அடுத்த ரஜினி ஆகிறது அதை விட கஷ்டம் மேம், ரொம்ப கஷ்டம் இந்த ரெண்டுமே. அதனால் இன்னும் அடுத்ததுன்னு போட்டு உங்களால் என்னென்ன சாதிக்க முடியுமோ சாதிங்க, அதுக்கு உங்கள் தகுதிக்கு உங்கள் திறமைக்கு என்ன பேர் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். சார், அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து ரஜினிகாந்த் சாருக்கு மட்டும் தான் பொருந்துன்றதை தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா கூட நான் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படத்திற்கு குழந்தைங்களை கூட்டு போகிறது சரியான விஷயமா? இல்லை, அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க மேம். ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயம் சொல்கிறதுனால அதில் ஏதாவது கிடைக்கிது. இப்போ அன்றைக்கி கூட தலைவர் பேசுனது ஃபுல்லாக இருக்கிற விஷயத்தில் என்ன நெகட்டிவிட்டியை புல் பண்ண முடியுமோ புல் பண்ணி அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி இது நான் சொன்னதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது ஏ சர்டிஃபிகேட் தான் கூட்டு போக முடியாது தான், ஆனாலும் ஒரு தேட்டர் ஓனர்கிட்ட நான் கேட்கும் பொழுது கூட்டு வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இன்னும் டவுட்டாகவே தான் இருக்குது. ஆனாலும் கூட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா தலைவர் படத்தை மகனை கூப்பிட்டு போகாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற இது வந்து எனக்கானது மட்டும் இல்லை, எல்லா ரஜினேசிகளுக்கான வெளிப்பாடு, அவங்களுடைய மனநிலையோட வெளிப்பாடை தான் நான் சொல்கிறேன்.
இன்னொன்று வந்து ஏ சர்டிஃபிகேட் கூட்டு போகலாமா, கூட்டே போகக்கூடாது, கண்டிப்பாக கூட்டு போகக்கூடாது. அதில் எந்த மாற்று கருத்து முடியாது. அதை யார் போய் டிஃபெண்ட் பண்ணுவா? அதுக்கு தானே ஏ சர்டிஃபிகேட், ரெஸ்ட்ரிக்ஷன்றது அதுக்கு தானே. ஸோ அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன இது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஏ சர்டிஃபிகேட் உள்ள படம் நாங்களே பார்த்ததில்ல. ஏ சர்டிஃபிகேட்டில் ஒரு படம் 75 வயசில் ஒரு மனிதர் வந்து வயலன்ஸை வச்சு ஏ சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்றதெல்லாம் உலகத்திலே எங்கேயும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது இவ்வளோ பெரிய ஒரு கிரேடில் இருக்க ஒரு ஸ்டார், இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்கிற ஒரு மனிதர், இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஏ சர்டிஃபிகேட் நடித்தாலும் என் படம் 1000 கோடி அடிக்கும். 1000 கோடி இந்த படம் தப்பி தவறி அடிச்சு ஏ சர்டிஃபிகேட்டோட 1000 கோடி அடித்தா முதல் இந்திய படம் தானே மேடம். எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஏ சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இவர் படத்தில் ஏ சர்டிஃபிகேட் எப்படிடா உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னு அவருடைய இத்தனை வருடங்களா 30-35 வருடங்களா அவருடைய படங்கள் பார்த்துட்டு வர நமக்கே அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. போய் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ இப்படி ஒரு 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 ஆங்கிள் ஒன்று இருக்குது. இன்னொரு ஆங்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்துருச்சுன்னா, இப்போ எப்படி ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ எப்படி ஒரு கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு சில இதுக்கெலாம் வந்து ஃபேமிலியாக வந்து இந்த ஆத்தோரமாக போய் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இது ஒரு ஃபேமிலி ரிச்சுவல் மாதிரி மேம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ இந்த 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 ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன் பாருங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பல பேர் அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை கேள்விப்பட்டிருப்போம். படத்துக்கு போவீங்களா? இல்லை, நான் படத்துக்குலாம் அதிகமாக போகிறது இல்லைங்க, இப்போ அது சூப்பர் ஸ்டார் படம் இருந்தால் ஃபேமிலியோடு போயிட்டு வரும் அப்படின்றது வந்து ஒரு மறுக்க முடியாத எல்லா ஃபேமிலியிலும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்போது ஒரு தடவை எங்கேயாவது கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு ஃபேமிலிக்கான ஒரு ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார். அவர் தான் அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிச்சு. அதை ரொம்ப வருஷமாக கடைபிடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்குலாம் என்ன பதில் அப்படின்றது ஒரு ரெண்டாவது கேள்வியாக இருக்குது. இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, வச்சுட்டாங்க, ரைட்டு. நான் என்ன ஒரு சஜஷனாக என்னுடைய ஒரு ஆங்கிளில் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 2 நாள் ஏ சர்டிஃபிகேட்டில் ஓட்டுங்க படத்தை, அதுக்கப்புறம் இருக்கிற சீனை பூரா கட் பண்ணி போட்டு யூஏ மாற்றி விடுங்க அப்படின்றத என்னோட சஜஷன். ஏன்னா இப்போது ஏ சர்டிஃபிகேட்டில் அந்த படத்தை, தலைவர் படத்தை, தலைவருடைய வெறியாட்டத்தை பார்க்கணுன்றது என்னை போன்ற ரசிகர்களுக்கும், இன்னும் பல சினிமா ரசிகர்களுக்கும், இன்னும் லோகேஷ் கனகராஜரோட ரசிகர்களுக்கும் அது ஆசையாக தான் இருக்குது, ரைட்டுங்களா. அது இல்லாமல் ஒரு பெரிய சங்க் இருக்குது. அதை நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானே? ஏன்னா தலைவர் இப்போ மோனிகா பாட்டுக்கு ஆடுறாங்க. எத்தனை 3 வயசு 2 வயசு வீட்டில் உட்காந்து அவங்க தான் அந்த பாட்டுக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சிக்கிட்டு வைப்புக்கு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் வந்து பார்க்கட்டும். அட்லீஸ்ட் வந்து இப்படி ஒரு மனுஷன் இப்படி இந்த வயசில் வாழ்ந்துருக்காண்டா அப்படின்றது தெரியட்டும்ல. நான் அதை தான் இன்னைக்கு கூட எழுதியிருந்தேன். பாஷா வந்து 90s கிட்ஸுக்கு எப்படி வந்து ஒரு குடு கொடுத்துச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு 2K10 கிட்ஸுக்கு இவர் தான் ரஜினி தான் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வைப்பை வந்து அவங்க தேட்டரில் வந்து எப்படி ஒரு ஜெயிலர் 2 கொண்டாடினாங்களோ, என்னடா இது யாரா இவர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு ஃபுல்லாக ரஜினின்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஜெயிலர், ஒரு டீசரு. அது மெயின் பிக்சரை பார்க்கணுன்னா அந்த கூலியில் வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னோட. ஸோ அதனால் அந்த ஏ சர்டிஃபிகேட்டை என்னதே பண்ணி கட் பண்ணி அதை இதுன்னு போட்டு யூஏஇ உள்ளே இறக்கி விட்டு. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னுடைய பையனே நான் சொன்னேன். இப்போ என்னோட பையனை இப்போ அவனை உள்ளே விடமாட்டாங்கன்னா 8 மணிக்கு என்னோட ஒய்ஃப் வர முடியாது, வீட்டில் வச்சுட்டு வர முடியாதுன்னா. அவர் 3 வயசு பையன், அவனை வீட்டில் வச்சுட்டு எப்படி வர முடியும்? யார்கிட்ட கொடுத்துட்டு வர முடியும்? ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் நடக்கிற கதையே இல்லை. அப்போ அப்படிங்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக என் வீட்டிலே 2 டிக்கெட் இப்போ இல்லாமல் போகுது. என்ன பண்ணனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். வாய்ப்பே இல்லைடா, இது என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுன்றதான் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. சார், நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ரஜினி சாருக்கு வந்து ஈகோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ ரஜினி சாருக்கு ஈகோ கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, அப்போ மற்ற ஆக்டர்ஸுக்குலாம் ஈகோ இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை மேம், இப்போது நீங்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த கேள்வி நான் இது ஏன் பதில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் அவர்களை ஒப்பிடும் பொழுது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஈகோவே கிடையாது. ஏன்னா அவருடைய ஆடியோ லான்ச் மேம், இப்போது எந்த ஆடியோ லான்ச்லேயாவது என்னைக்காவது எங்கேயாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி அதை பற்றி கமல் பேசியிருக்காருன்னா பேச மாட்டார். அவர் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை எடுத்துடவே கூடாது, ஏன்னா எடுத்துட்டா அவரை ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அவர் ஓவர் ஷேடோ பண்ணி அந்த அளவுக்கு கத்துறதா இருக்கட்டும், வைக்கிறதா இருக்கட்டும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலும் இணையிற பல ஃபங்க்ஷன்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. கடைசியாக அந்த ஃபங்க்ஷனில் பேசுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கமல்கிட்ட போகும் மைக்கு, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் போகும். ஸோ இது இப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரஜினி பேசி முடிச்சாருன்னா கூட்டம் போயிடும் மேம். இது D40, நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். D40ன்னு சொல்லி ஒரு விழா நடத்துனாங்க, ஓகேங்களா. அது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபெஃப்சியினுடைய அவங்களுடைய விழா. அந்த விழாவில் நாங்களாம் அங்கே இருந்தோம் மேம். தலைவர் இடையிலே வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எப்படின்னா, பாலச்சந்தர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேள்வி கேட்குற மாதிரி, பாலச்சந்தர் அவர்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், நான் சாப்பிட்ணும், சாப்பிட்டு இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்றதால கொஞ்சம் சீக்கிரமாக என்னை அனுப்பிடுங்க அப்படின்னு அந்த ஒரு ரெக்வஸ்ட்னால என்ன பண்ணுவாங்கன்னா, விறுவிறுன்னு அவர் மேலே உட்கார வச்சு தலைவரை கேள்வி கேட்க வச்சு முடிஞ்சிடும் ஃபங்க்ஷனு. ஒரு 7-7:30 முடிஞ்சிடும். அந்த மொத்த கூட்டத்தில் ஒரு பாதி பேர் கிளம்பிடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி யூஸ்வலாக கமல்ஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மேடையில் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியில் தான் பேச வைப்பாங்க. அதில் ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை.
ஸோ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல, ரஜினிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பர் ஸ்டார் எழுதும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி, கமல் தான் எழுதுறாங்க இப்படின்ற பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சு, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் வந்து ரொம்ப கான்சியஸாக தலைவருடைய பேரே எடுக்க மாட்டார் கமலஹாசன் அவர்கள். ஆனால் அப்படி இல்லை, ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாத மேடைகளில் போய் கூட கமலை பற்றி பேசுவார்கள். அதில் வந்து கமலை பற்றி பேசணும் அவசியமே இல்லை. பேசுவோம் கூலி ரைட்டுங்களா, கமல் ரசிகன்னு பேசணும். அமீர்கான் வந்து ஏன் பேசணும்? அமீர்கான் வந்து இங்கே அங்கே உள்ள கமல் அப்படின்னு ஏன் பேசணும்? ரைட்டுங்களா, அமீர்கான் கமலுக்கும் மேலே என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா 2000 கோடி படத்தை வச்சிருக்க ஒரே ஒரு நடிகர் இந்தியாவில் அவர் மட்டும்தான். ப்ளஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நடிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவார்டே துச்சமாக மதிக்காமல் ஒரு மதிப்பே இல்லாமல் அவார்டை தூக்கிப்பட்டவர் அவர் தான். அவருடைய படங்கள் தான் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆன படங்கள். ஆஸ்கர் நாயகன் கமலஹாசன்பாங்க, ஆனால் அமீர்கானுடைய படம் தான் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கு. அதான் உண்மை. இவருடைய படங்கள் சப்மிட் தான் ஆகும். கமலஹாசனுடைய படங்கள் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சப்மிஷன்ஸ் வர ஆக்டர் வந்து கமலஹாசன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாமினேட் ஆனிச்சா அப்படின்னா ஆனது கிடையாது. அமெரிக்கான அவர்கள் படம் நாமினேட்டாக இருக்குது லகானு. ஸோ கமலஹாசனோட ஒரு படி மேலே மேம் அவர். அப்படிப்பட்டவரை கமலஹாசன் கூட ஒப்பிடணும் நீங்கள். அதெல்லாம் யார் பண்ணுறாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுறாரு. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமல் வந்து இதில் கேமியோ வந்தால் நல்லா இருக்குன்னு பேசுகிறாரு. ஏன் பேசணும் அதை? இதெல்லாம் வந்து அது இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இல்லை, சம்மந்தமே இல்லாதது வந்து பொன்னியின் செல்வனுடைய ஆடியோ லான்ச். பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் தலைவர் கைக்கு மைக் வருது. அதே மாதிரி கமலஹாசனை பேச வச்சு அதுக்கப்புறம் தலைவர் கைக்கு மைக் வருது. வரும்பொழுது பொன்னியின் செல்வனை பற்றி பேசலை, மணிரத்னத்தை பற்றி நடிகர்களை பற்றி பேசலை, இல்லை அவருடைய படங்களை பற்றி பேசலை. ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு கமல்? என்னுடைய நண்பர் விக்ரம் மிகப்பெரிய ஹிட்டு, அவ்வளோ சென்சேஷனல் ஹிட்டுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. விக்ரம ஹிட்டுன்னு சொல்லி பேசின ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்னா இவர் மட்டும்தான் மேம். அஜித் பேசினாப்லையா, இல்லை விஜய் பேசினாரா, இல்லை வேறு யார் பேசினாங்க சொல்லுங்கள்? அந்த படத்தை பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் போய்ட்டு எதுக்கு பெருமையாக பேசணும்? கமலுடைய கமர்ஷியல் ஹிட்டை பற்றி பேசணும். ஸோ இப்படி தேடி தேடி இது வந்து ஆஃப்லைன் இல்லைன்னா ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா படங்கள், அதாவது படங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கழுவிட்டு வந்தேன்னா பாரு கமலஹாசன் மாதிரி இருப்பேன், என்னுடைய நண்பர் கமலஹாசன், பல இடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவனை அடி, அவனை பெரிய கமல் நினைப்பவனுக்கு இப்போ நடிக்கிறான்றதுனால அப்படின்னு கமலை எந்தெந்த இடத்துல தேடி தேடி அவர் பெருமைப்படுத்தணும் படுத்துவார் மேம். ஈகோலெஸ்ஸாக இருப்பார். எனக்கு தெரியும், நான் 35 வருஷமாக நானும் டிவி பார்க்குறேன் வைக்கிறேன். கமல் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி ஒரு இடத்துல கேள்வி கேட்பாங்க மேம், அப்போ கூட டைவர்ட் பண்ணி வேறு இடத்துல கொண்டு போவார். இப்போ தான் மேம் இந்த தக் லைஃபுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் ரஜினி படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் பொழுது எனக்கு முள்ளு மலரும் பிடிக்கும்னு அந்த படத்தை பற்றி 2 வரி பேசினார் மேம். இதுதான் அதிகபட்சம். இதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா when I said that, I did not mean கமலஹாசன் ஈகோயிஸ்ட்டு, இவர் ஈகோ இல்லாதன்னு சொல்லலை. பட் தலைவருக்கு இருக்கிற அந்த ஈகோலெஸ்ஸான அந்த சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு தெரியும் எந்த நடிகர்கள் மேம், எந்த நடிகருக்கும் இல்லை. ஏன்னா நீங்கள் 2003 இது நான் பல இடத்துல சொல்லிகிட்டே வரேன். விக்ரமுடைய சாமி ஆடியோ லான்ச்சில் சூர்யா நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, விஜய் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, அது அஜித் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, விக்ரமும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் இன்னும் முன்னாடி வரட்டும், அதுக்கப்புறம் நான் பின்னாடியே உட்காந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு 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 ஃபங்க்ஷனில் ஒரு அந்த சினி ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டு சொல்கிறாரு, எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, நீங்கள் ஆடுங்க, நாங்கள் ஸ்டேடியத்தில் உட்காந்து விசில் அடிக்கிறோம். இப்படி எல்லாரையுமே நீங்கள் போங்க முன்னாடி அப்படின்னு சொன்ன நடிகரும் கிடையாது. இந்த டைமில் நான் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தான் வேணும், எனக்கு தான் ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு அவங்கள தம்பட்டம் அடிக்கிற அந்த ரசிகர்கள், அந்த நடிகர்களுக்கு மத்தியில் அடுத்த நடிகர்கள் முன்னேறட்டும், வரட்டும், வாய்ப்பு கொடுப்போம், எல்லாரையும் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எந்த நடிகரும் பேசினார். ஸோ அதெல்லாம் கன்சிடரிங் ஆல் ஆஃப் தட், இவர் தான் வந்து மோஸ்ட் ஈகோலஸ் பர்சன் இன் தமிழ் சினிமா. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேம். நான் சொல்கிறது இன்க்ளூடிங் த கரண்ட் ஆக்டர்ஸ். நீங்கள் இவால்வ் ஆக்டர்ஸ் கூட சேர்த்துக்கோங்க, சிவகார்த்தியின் பிரதீப் அளவுக்கு போங்களேன், இவர் அளவுக்கு யாரும் கிடையாது. ஆமாம் சார். ஆனால் கமல் சாரை அடிக்கடி விமர்சனம் பண்ணுற மாதிரி நிறைய நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? இல்லை, அவங்க ரசிகர்களும் அப்படி தான் மேம். அவங்க ரசிகர்களும் பார்த்திங்க அப்படின்னா எதையோ தொலைச்ச மாதிரி தான் தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமாக இப்போ கிட்டத்தட்ட தலைவர் பிரைம் ஆகி இப்போ 40 வருஷம் ஆகுது மேம். 85லேருந்து இப்போ வரைக்கும் ஏறக்குறைய ஃபுல்லாக என்ன நம்ம யார், நம்மளுடைய ப்ரெசன்ஸ் தான் என்ன இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற மாதிரி எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார்கிட்ட ஒன்றும் கிடையாது, நடிக்க தெரியாது, வைக்க தெரியாது. பல பேர் நீங்கள் ஜென்யூனாக பேசுகிறவங்களாம் பேசுவாங்க. இப்போ கூட சத்யராஜ் சார் சொன்னார் என்னென்னா, சூப்பர் ஸ்டாருக்கு ஸ்டைலு அது இதுன்னு அவரை ஒரு சின்ன வட்டத்தில் சுருக்கிடுறாங்க. நடிக்க தெரியும், அவர் மிகப்பெரிய நடிகன். இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க கூலியில், அவர் ஒரு மிகப்பெரிய நடிகன்ற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே அவரை கொண்டே வரமாட்டீங்க, ரொம்ப சாமர்த்தியமாக அதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மை தான் மேம். அதுக்கு காரணமே கமல் ரசிகர்கள் தான். கமலுக்கு அந்த ஏரியாவை ஒதுக்கி எடுத்துக்கிட்டு இவர் அந்த சும்மா சிகரெட்டை தூக்கி போடுறது, கண்ணாடியை போடுறது, இதை போடுறது, அந்த வட்டத்திலேயே அவர் வச்சுட்டாங்க.
இவரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி ரைட்டு நமக்கு அது முக்கியம் இல்லை, அவார்டு முக்கியம் இல்லை, ரிவார்டு தான் முக்கியம்னு இவருக்கு என்ன நல்லா வருமோ அதுலேயே டிஃப்ரெண்டாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வசதிட்டு இருக்காரு. அது வேற கதை. இப்போ அவங்க சொல்கிறதுனால இவர் என்ன இருப்போம் ஒன்றும் பண்ண முடியல. இத்தனை வருஷமா இருந்துச்சு. இப்போவும் பாருங்க 1000 கோடி வேணும்னு அவர்கிட்ட தான் நம்ம போய் நிற்கிறோம். தமிழ் சினிமாவே அவர் தான் அடுத்த 1000 கோடி கொடுக்கணும்னு போய் நிற்கிறோம். அதுதானே இவருடைய இவ்வளோ நாளோட இம்பார்ட்டன்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்குது. ஸோ இது ஒரு சைடில் இருந்தாலும் கமலஹாசன் ஃபேன்ஸ் வந்து அது ரொம்ப கணக்கச்சிதமாக பண்ணிட்டாங்க மேம். இவருக்கு வந்து நடிக்க தெரியாது, வைக்க தெரியாது, அது இது சும்மா இதை பண்ணுவார் அதை பண்ணுவார். கமல்லாம் நடிப்பார் வைப்பார். சரி கமல் நடிப்பார் வைப்பாருன்னா அதை வச்சு என்ன புதுசாக பெருசாக பண்ணிட்டாரு அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போது சினிமாவை பற்றி எல்லாம் தெரியும், இது தெரியும், இங்கே போயிட்டு ஏஐ படிச்சுட்டு வந்துட்டாரு, அங்கே போய் அந்த டெக்னாலஜியை படிச்சுட்டு வந்தாருன்னா என்ன யூஸ்? நீங்கள் 150 ரூபா நாங்களும் 150 ரூபா கூட தேட்டருக்கு போகிறோம். அவருக்கு என்னென்ன தெரியுன்றது அதனால் நமக்கு என்ன ஆக போகுது? என்ன இம்பேக்ட் கொடுத்துருக்காரு? நீங்கள் அதாவது ரொம்ப ஆழ்ந்து சினிமாவில் போய் ஊறி அந்த சினிமாவை நான் படிக்க போகிறேன், கற்றுக்க போகிறேன் ஒரு அப்படின்ற மென்டாலிட்டி உள்ளவங்களுக்கு கமல் வந்து அவங்களோட தேர்ஸ்ட் வந்து குவென்ச் பண்ணியிருப்பார். அவங்களோட ஏக்கத்தை வந்து சால்வ் பண்ணியிருப்பார். வழியே ஒரு சாதாரண ஒரு 3rd கிரேடில் அப்படி இல்லைன்னா ஒரு 2nd கிரேடில் நம்மளுடைய பிரெயின் சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹார்ட்லி ஒரு 10 படம் ஒரு நம்ம என்டர்டெயின்டாக அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் சினிமாவாக கமலஹாசன்லேருந்து ஒரு அவுட்புட்டோட வெளியில் வரோம், தேட்டர் விட்டு வெளியில் வரோம், ஹார்ட்லி ஒரு 10 படம் இருக்குது மேம். ஸோ அது வந்து அவருக்கு எவ்வளோதான் தெரியட்டும், என்னதான் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நடிகனாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்களை கற்றுருக்கட்டும், சகலகலா உள்ளவனாக இருக்கட்டுமே, பட் ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்றது சினிமாவுக்கு என்னன்றதை விட சினிமா பார்க்க வந்தால் நமக்கு என்னன்றதை நம்ம இங்கே தேவை. அது வந்து கமலஹாசன் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் வந்து அவங்களோட ரசிகர்கள் வந்து என்னதான் அவருக்கு நடிக்க தெரியும், சூப்பர் ஸ்டாருக்கு நடிக்கவே தெரியல அப்படின்னு சொன்னாலும் பட் ஆனால் அவங்ககிட்டருந்து நமக்குன்னு ஒரு டேக்கே கிடையாது. சரி அரசியல் எடுத்துக்கோங்க, சினிமா விட்டு அரசியல் 2017 இவர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு அறிவிச்சார். 2018 அவர் கட்சி பேரோடு வந்துட்டார். பிப்ரவரி மாதம் இவர் டிசம்பர் 2017 இவர் கட்சி நான் ஆரம்பிப்பேன்னு சும்மா அறிவிப்பு தான், கட்சி கூட அறிவிப்பு கிடையாது, கட்சி ஆரம்பிப்புன்னு ஒரு அறிவிப்பு. அதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 சேனல்கள் எழுதுனாங்க, இன்க்ளூடிங் எஜிப்சியன் அண்ட் ஃப்ரெஞ்சு சேனல் வரைக்கும் எழுதுனாங்க. இவர் 2018 பிப்ரவரி மாதம் மையம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டார். இன்றைக்கி பாருங்கள் டிஎம்கேல எம்பி பதவிக்காக உட்காந்துருக்காரு. அன்னைக்கு கலாநிதி மாறன் சொன்னார், அந்த டிஎம்கே விசாரணை கலாநிதி மாறன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஃபோன் போட்டாருன்னா கவர்னரும் இல்லை அதுக்கு மேலே உள்ள பதவியை அவரால் வாங்க முடியும் அப்படின்றாரு. நீங்கள் ஒரு எம்பி பதவிக்காக இன்றைக்கி திமுக போய் கட்சியை சரணடைச்சுன்னா அன்றைக்கி டார்ச் எடுத்து ஒரு இதை போட்டு உடைக்கிறாரு, டிவியை போட்டு உடைக்கிறாரு. அதில் ஸ்டாலினுடைய குரல் கேட்குது. அதாவது இங்கே ஸ்டாலின் இங்கே திமுகவே இருக்கக்கூடாதுன்னு பேசணும், நீ திமுகவோட தயவில் எம்பியாகவே உட்காந்துருக்காரு. இதை விட வேறு அவரை விமர்சனம் நான் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் சொல்லுங்கள்? இதை விட வேறு விமர்சனம் பண்ணாமல் என்ன இருக்க முடியும்? விமர்சனத்துக்கான மொத்த மூட்டையாக தான் இது வரைக்கும் கமல் இருந்திருக்காரு. அவங்களுக்கு என்ன சொல்கிறது பிடிக்காது வைக்காதுன்றதுக்காண்டி நம்ம விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? ஓகே சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் கூலி படம் சம்மந்தப்பட்டோ ரஜினி சார் சம்மந்தப்பட்ட நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி சார். நன்றி.